ஹாய் கைஸ். ஸோ இனி வந்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் கார்டோட கண்டென்ட் என்னன்னு ரீட் பண்ணுவோம். பி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தட் யூ ஹாவ். When you are grateful for the things you have, not only will you see those things increase, but you will open the floodgates to everything you want and a life of true contentment and happiness. இதுவுமே வந்து கிராட்டிடியூட் சம்மந்தமான ஒரு மெசேஜ் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து தேங்க்ஃபுல்லாக இருங்க, கிரேட்ஃபுல்லாக இருங்கங்கிறது தான் மெசேஜ். அப்போ எதுக்காகலாம் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்க கற்றுக்குறீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் இப்போ காசு ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு இம்மீடியட்டாக தேங்க்யூ டிவைன் அப்படின்னு டிவைனுக்கு நன்றி சொல்கிறீங்க, ஆத்மார்த்தமாக மனசார நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த காசு உங்ககிட்ட வந்ததை நினச்சி எண்ணி பூரிப்படைகிறீங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் தருணங்கள் எல்லாமே இது நம்மளுக்கு டிவைனால தான் கிடைச்சதுன்னு சொல்லி அந்த நன்றி உணர்ச்சியோடு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து அந்த நினைவலைகள் பிரபஞ்சத்தை போய் அடையுது. அப்போது இவன் இதை செஞ்சால் ஹாப்பியாக இருப்பான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் திருப்பி அதே விஷயமே நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கிறத நம்மளால விட்னஸ் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லை, இவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கும்போது நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்மளை தேடி வர்றதுக்கான இந்த காசுக்காக ஆசைப்பட்டா அதை கொடுத்தக்கே அவன் சந்தோஷமா இருந்தான். அப்போ இது எல்லாமே அவனோட விஷஸாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அவனுக்கு கொடுத்துட்டு அவன் எவ்வளோ சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரீம்ஸ், அவன் என்னென்ன ஆசைப்பட்டானோ எல்லாமே அப்படியே வெள்ளம் போல நம்மளை தேடி ஃப்ளோ ஆகி நம்ம லைஃபுக்குள்ளே வருமா. நமக்கு கண்டென்ட்மெண்ட், அதாவது மன நிறைவையும் ஆத்ம திருப்தியும் ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஸோ இதுதான் இந்த கார்டில் இருந்து இன்னைக்கான மெசேஜ். இனி நாளைக்கு மெசேஜ், நாளைக்கு கார்டு என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். Until then, bye.